ஏங்க கோச்சுக்காதீங்க. அந்த மீசக்காரர் கிளம்புனதும் நம்ம இங்கிருந்து வெளியே போயிடலாம். போலீஸ்காரர் போயிட்டாரா இல்லையான்னு உள்ள இருக்கிற நமக்கு எப்படி தெரியும்? ஆமா இல்ல. அப்போ ஒரு நிமிஷம் இருங்க, நான் லைட்டா கதவை திறந்து பாக்க. ஐயோ, இவர் இங்கதான் இருக்காரா? என்னாச்சு? என்ன? இன்னும் அவரு போலங்க. விடாம அவர் இந்த கடைக்குள்ளேதான் சுத்திட்டு இருக்காருங்கிறேன். இப்ப என்ன பண்றதுன்னு புரியலையே. நீ பண்ண பிரச்சனைக்கு நானும் உன் கூட சேர்ந்து ஓடி ஒளியணுமா? நான் கிளம்புறேன். தள்ளப்ப. எங்க நீங்க என் கூட ஓடி வந்ததா அவரு பாத்துட்டாரு. அப்புறம் நீங்களும் குழந்தை கடத்தல் கும்பல்னு தப்பா நினைச்சு உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவாரு. உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாதுங்க. அது மட்டும் நடந்தா ஏன் கண்ணெல்லாம் கலங்கும், மனசெல்லாம் துடி துடிச்சு போயிடும், கை கால்லாம் வெட வெடன்னு ஆடிடும். மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்காத. குழந்தையோட அம்மா குழந்தைய உன்கிட்ட கொடுத்தா நீ அதே இடத்துல நின்னு இருக்கணும். உன்னை யாரும் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா சுத்தி ஊர்வலம் வர சொன்னா? நான் ஒரே இடத்துல தாங்க நின்னுட்டு இருந்தேன். திடீர்னு அந்த குழந்தை வீல் வீல் கத்த ஆரம்பிச்சிருச்சு. சரி, அவங்க அம்மா கிட்ட கொடுத்துடலான்னு அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சுத்தி தேடி பார்த்தோம். அந்த லேடி என் கண்ணுல மாட்டவே இல்லை. கடைசியில நான் தான் போலீஸ்காரர்ட்ட மாட்டிட்டேன். தொண்ணு பேசாம அந்த போலீஸ்காரர் போயிட்டாரான்னு பாரு. போ, சீக்கிரம் போ. எங்க இந்த பக்கம் தான் ஒரு வராரு. அப்புறம் சொல்லுங்க மேடம். இந்த சோஃபா எனக்கு பிடிக்கலைங்க. சரிங்க மேடம். நான் வேற ஒண்ணு ஆர்டர் கொடுக்கறேன். அதை ரெடி பண்ணி கொண்டு வந்துருங்க. கொடுத்துறோம் மேடம். நீங்க வேற எதுவும் பாக்குறதுனா பாருங்க. இல்ல வேண்டாம் வேண்டாம். நான் ஃபிக்ஸ் பண்ண இந்த பீரோவை மட்டும் வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. சரிங்க மேடம். அப்புறம் நான் மறுபடியும் கேக்குறேன்னு நினைச்சுக்காதீங்க. இந்த வுட் பர்மா தேக்கு தானே? ஆமா மேடம், பர்மா தேக்கு தான் மேடம். சூப்பரா இருக்கு மேடம். சரி, அனுப்பிச்சு வச்சிருங்க. இன்னொரு விஷயம் சொல்லுங்க மேடம். இதுல ஒரு ஸ்கிராட்ச் வரக்கூடாது. பார்த்து பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. நான் பாத்துக்கிறேன். சரி சரிங்க மேடம். ஓகே, போயிட்டோம். குமார், வாப்பா இங்க வாப்பா. சார், இது டெலிவரி கொடுக்கணும். சரிங்க சார். ஸ்கிராட்ச் ஏதாவது இடம் பத்திரமா எடுத்துட்டு போங்க. அண்ணா தள்ளுங்கண்ணா. நான் இல்லைண்ணா. ஸ்டெப் நல்லா. கடவுளே, எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சிவா ஹாப்பி, ஹாப்பியோ ஹாப்பி. இவன் கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். கடவுளே என்ன காப்பாத்துப்பா. என்னைக்கா இருந்தாலும் நீ என் பக்கம் வந்து விழுந்துதான் ஆகணும். அது எனக்கு தெரியும். வீட்டில் மின்னல் ஒளியுதடி, என் மேல நிலா பொழியுதடி. அந்த நிமிஷம் அரைஞ்சு போச்சே, நகரவை இல்ல, தின்னு சோறும் செரிக்கவை இல்ல, புலம்புறேன் நானு. வாசம் அடிக்கிற காத்து என் கூட நடக்கிறது, என் சேவ கூவுற சத்தம் பேரா கேட்கிறது. ஓ ஐயோ நெஞ்சு அலையுதடி, ஆகாயம் இப்போ வளையுதடி, என் வீட்டில் மின்னல் ஒளியுதடி, என் மேல நலா பொழியுதடி.
காத்து கடக்கையில பூங்காத்து குழம்பி தவிக்குதடி என் மனசு திருவிழா கடைகளை போல திணறேன் நான் தானே எதிரில் நீ வரும்போது மிரளறேன் ஏன் தானோ கண் சிமிட்டும் தீய என்னை எரிச்சு போட்ட நீயே வாங்க வாங்க, இந்த வீடுதான், இந்த வீடுதான். வாங்க. போதும். அதுக்குள்ள வந்துட்டோமா? ச்சே, வீரக்குள்ள மாட்டிக்கிட்டது உனக்கு பிரச்சனையோ தெரியல, அதுக்குள்ள வந்துட்டோமான்னு உனக்கு வருத்தமா இருக்கா? அது அப்படி சொல்லிட முடியாது. ரொம்ப சீக்கிரமா வந்த மாதிரி இருந்துச்சா, அதான் கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. நீ கேப்ப பாத்து பாத்து. நீங்க வேணா அங்க பிடிச்சுக்கங்க. உங்களை பிடிக்கதா உங்களுக்கு பிடிச்ச நான் இருக்கேன்ல. ஏய், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காத. நானே கடுப்புல இருக்கேன். கஷ்டப்படுதீங்களேன்னு சொன்னேன். எங்க பாரு, தலை நில்லு, போ போ போ. சாரிங்க. மேல கிடன்னு வந்து விழுந்துன்னு வச்சுக்கோ, கொன்னுடுவா உன்னை. நான் என்ன வேணும்னா விழுந்தேன். ஆசையா உங்க மேல. என்னது? அது இல்ல, இந்த பீரோ அசைஞ்சது இல்ல, அதுலதான் உங்க மேல சாஞ்சிட்டேன். இனிமே சாஞ்ச கொன்னுடுவேன். டைட்டா புடிச்சுக்கோ. ஆ, சரிங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆ? என்ன சொல்லல, பீரோ சொன்ன, இத புடிச்சுக்கோ. பீரோ சொன்னீங்களா? சரி சரி.